think about fixing grammar. Just start speaking. ஆக்சுவலாக இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எப்போவுமே இருக்கும் ஃபீல். சம்டைம்ஸ் இஃப் ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட் அப்படின்னா ஐ ஹேவ் டு கோ டு த கிச்சனில் போயிட்டு சும்மா ஒரு தரையில் எதையாவது ஒரு பிலோவை மட்டும் போட்டு அப்படியே படுத்திருப்போம். நம்மளோட டீச்சர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதில் இருக்கிற ஒரு கம்பேஷனேட்டாக அவங்க டீச் பண்ணுறது, ஒரு கன்வின்சிங்காக கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம ஏஐ கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். Brand Blooms by KP Presents Hearts of Tamil Makkal, co-presented by Jobs TV India, Tehran Smart Robotic Vacuum Cleaners, கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு, Blevo, Believe, Lead and Evolve. நீங்கள் ஆரம்பித்தது உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஒரு சின்ன பெண்ணாக இருந்து நீங்கள் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கீங்க. ரெவென்யூ கண்டிப்பாக உங்கள் கஜானா ஜீரோவில் தான் மேம் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அது ஃபில் ஆனும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த மணியெல்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்லுவாங்கள்ல மேம், பாவப்பட்ட காசு கிடையாது, இது எல்லாமே உழைச்சி சம்பாரிச்சதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஃபீல் பண்ணீங்க ரெவென்யூ ஃபஸ்ட்டு 1 crore ஹிட் பண்ணும் பொழுது? என்னோட அப்பாவுக்கு 3 பெண் குழந்தைங்க. பிகாஸ் அப்போ உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஏன்னா பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க வச்சதுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி டவுரி இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் சும்மா அதெல்லாம் பொண்ணுங்களெல்லாம் படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு, அந்த மாதிரி சொல்கிறது தான் பாட்டி தாத்தா. ஸோ அதனால் எங்களை காலேஜுக்கு அனுப்பலை. பட் அப்பாவுக்கும் ஃபினான்ஷியலி அவரும் ஹி வாஸ் இன் அ கிரேட் லாஸ். ஸோ அதனால் அப்பாவுக்கும் ஓன் ஹவுஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அது ஒரு டிஸ்பியூட்டில் இருந்தது. அதனால் எங்களுக்கு அது சொந்த வீடுன்னு கொண்டாட முடியாது இல்லையா. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நான் என்னுடைய உழைப்பில், என்னுடைய ரெவென்யூவில் ஒரு ஓன் ஹவுஸ், ஒரு ஓல்டு ஹவுஸை வாங்கி சூப்பர் அதை நாங்கள் பில்ட் பண்ணோம், அதை ரெனோவேட் பண்ணோம். ஸோ அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. செம்ம மேம். ஓகே மேம், சொந்தமாக வீடு வாங்குறது, நம்ம உழைச்சி வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் மேம். அது வேறு லெவலில் நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா ஃபேமிலியில் இப்போது சித்தப்பாவுக்கு பசங்க, அத்தை எங்களுக்கு பசங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தாத்தாவோட பிள்ளைங்க எல்லாருக்குமே நிறைய பசங்க இருக்கிறாங்க. அவங்க செய்யாத ஒரு விஷயத்த, அச்சீவ் பண்ணாத ஒரு விஷயத்த எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பாட்டி தாத்தா முன்னாடி நாங்கள் ஒரு சொந்தமாக ஒரு பொண்ணாக இருந்து நம்ம ஒரு அவங்க செய்யாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. சூப்பர் மேம். நிறைய பேர் ஈக்குவாலிட்டி பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க மேம். டு பி ஹானஸ்ட், இன்னுமே விமென்க்கு ஸ்டீரியோ டைப்பிங் அண்ட் டேபூஸ் நிறைய இருக்குன்னு தான் மேம் நான் நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் டீலுக்கு போனாலும் சரி, விமன் ஆண்டர்பிரனர் ஏன் சொல்கிறாங்க, பட் அதை ஒரு ப்ரைடாக எடுத்துகிட்டு போகணும்னு நம்புகிறேன் மேம். ஈக்குவாலிட்டி ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்க தான் செய்யும் நமக்கு. அந்த ஸ்ட்ரகிள் தான் நம்மளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாம் இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெரி ட்ரூ மேம். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இதை நீ அவங்கக்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் ஓடிட்டுருக்கு மேம். ஒரு விமனாக நீங்கள் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களே, இதில் நிறைய காமெண்ட் செக்ஷனுக்கு போனால் கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியும் இருக்கும், நெகட்டிவிட்டியும் இருக்கும். பாசிட்டிவிட்டியை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோம் மேம். முகம் தெரியாத நபர் நம்மளோட பேசுகிறதாகட்டும், உடைகளாகட்டும், எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணும் பொழுது அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? இதை பார்த்துட்டு இருக்க விமென்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மீடியா, சோஷியல் மீடியான்னு வந்தாலே எல்லா விதமான காமெண்ட்ஸும் இருக்கும் நமக்கு. நிறைய யூ வில் ரிசீவ் லாட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ ரிசீவ் நெகட்டிவ் காமெண்ட்ஸ். நாம் ஏன் நெகட்டிவ் காமெண்ட்ஸை மட்டும் பர்சனலாக எடுத்துக்கணும்? ஐ டோன்ட் டேக் எனி நெகட்டிவ் காமெண்ட்ஸ் பர்சனலி. இஃப் தேர் இஸ் எனி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா ஐ வில் டேக் இட். ஓகே. அது நிறைய பேர் நம்மளை யாராவது புகழ்ந்துட்டே இருந்தாங்கன்னா நம்மளால் மேலே போக முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. நாம் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பண்ணுற மிஸ்டேக்கையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பீப்புள் வேணும். பட் இஃப் இட் இஸ் அ இஃப் இட்ஸ் ரியலி அ குட் திங் அப்படின்னா உண்மையிலேயே அவங்க சொல்கிறது ஒரு நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் இந்த இடத்துல இன்னு வராது, ஆன் வராது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே இந்த வேர்போட வராது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது. ஸ்ட்ரைட்டாக அந்த காமெண்ட்டை கொடுப்பாங்க. அதெல்லாம் அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணாலும், இப்போ கூட நேத்திக்கு
ரொம்ப வருஷம் கழித்து எனக்குன்னு ஒரு மீ டைம் எடுத்துகிட்டு இப்போ தான் நான் ஜூம்பா கிளாஸ் இதெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. அதில் ஒரு ரீல் சாங் ஒன்று போட்டிருந்தேன். ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, முடியல, இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி கமெண்ட்ஸை யூ கேன் ஜஸ்ட் இக்னோர். ஓகே. பிகாஸ் அந்த மாதிரி பீப்புளில் வந்து இட்ஸ் about the person, those who are giving negative comments. True. So he is spreading negativity அப்படின்னா அது அவருடைய ஃபேஸ் தான் அங்கே வந்து ரிவீல் ஆகுது. ட்ரூ மேம். இல்லையா? ஸோ அதனால் வந்து உன்னோட கேரக்டர் என்ன, உன்னோட கேரக்டர் நீயே வந்து ரிவீல் பண்ணிக்கிற. ஸோ அதனால் the person who receives it, no need to bother about it. Just ignore. இக்னோர் ஒரு பட்டன் எப்பவுமே நம்ம லைஃப்பில் தேவைங்கிறத வந்து நீங்கள் செம ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். மேம், நிறைய விமன் ஆகட்டும் இல்லை மென் ஆகட்டும் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. ஆனால் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு தடை, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் கேஸ் இன் இங்கிலீஷ் அகாடமி? ஓகே, நிறைய பேருக்கு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, மேம் ஐ எம் குட் அட் கிராமர், எனக்கு கிராமரில் எல்லாமே தெரியும், பட் ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வி ஷுட் நாட் திங்க் அபவுட் ஃபிக்ஸிங் கிராமர். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் வித் சிம்பிள் சென்டென்சஸ். லைக் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் காஃபி குடித்தேன், ஐ ஜஸ்ட் ஹேட் சம் காஃபி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ரெய்னிங் அவுட் சைடு. என்னெல்லாம் ரியல் லைஃப்பில் இப்போ என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு, அல்லது வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சிம்பிள் சென்டென்சஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுடைய ஃபியரை போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அவங்கள மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிற பீப்புளோட அவங்க கனெக்ட் ஆகணும். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, ஈவன் பிஹெச்டி முடித்தவங்க, ஈவன் டாக்டர்ஸே சில பேரால் வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியாதவங்க இருக்கிறாங்க. உங்ககிட்ட படிக்கிறாங்களா மேம்? இருக்கிறாங்க. ஓகே. நம்ம நேம் ரிவீல் பண்ண முடியாது, பட் எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து இல்லை, எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அது வந்து it's just a language இல்லையா? டெக்னிக்கலி they are strong. ஓகே. நம்ம இந்தியாவோட ஒரு மைனஸே அதுதான். எல்லாரும் வந்து நிறைய டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க வந்து ஈவன் காலேஜில் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க, ஸோ யூனிவர்சிட்டி ரேங்க்ராக இருப்பாங்க. அது மேட்ரு கிடையாது. ஆனால் when it comes to language எல்லாராலையும் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது இல்லையா? யூ கேன் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் வித் சிம்பிள் சென்டென்சஸ். லைக் இந்த மாதிரி வந்து ஐ எம் குக்கிங் ரைட் நவ், டாக் டு யுவர் செல்ஃப். ஓகே. இட் சவுண்ட்ஸ் ஃபன், பட் வந்துட்டு இட் வில் ரியலி ஒர்க். ஓகே. கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டெய்லி வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை மாதிரி இருக்கிற பீப்புளோட சேர்ந்து ஒரு குரூப்போ அல்லது வந்து ஒரு கிளாஸ்லேயோ ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எனக்கு தான் பேச தெரியல அப்படின்னு ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது உங்களை மாதிரி செட் ஆஃப் பீப்புள் அல்லது வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸே நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்மளாலையும் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் சஜஸ்ட் them to take any classes or they can watch videos in English. ஓகே. வெப் சீரிஸாக இருக்கலாம் ஆர் மூவிஸாக இருக்கலாம். எந்த மூவி சஜஸ்ட் பண்ணுறீங்களா மேம்? ஐ ஹவ் சஜஸ்டட் a lot of movies. தி டெர்மினல் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கும். ஓகே. ஸோ அந்த மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இங்கிலீஷில். ஓகே. அதில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அது வாட்ச் பண்ணலாம். ஓகே. எனிபடி கேன் வாட்ச் திஸ் மூவி. மேம், உங்களை பற்றி ஒன்று கேள்விப்பட்டோம், நிஜமா? என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்கள் ஒரு மூவியில் நடிக்கிறதா சொன்னாங்க. ஸோ ஓ எஸ், ஆக்சுவலாக நானே அது வந்து ரிவீல் பண்ணலை. ஓகே. இட் இஸ் yet to be released. சூப்பர். எப்போ மேம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டிசம்பர் ஒரு ஜான்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். 2026 and or 2025 எண்டில் இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங். சூப்பர். நாங்கள் எல்லாம் அதுக்காக காத்துட்ருப்போம். அதை பற்றின அப்டேட்ஸ் டிசம்பர் ஒரு ஜானில் கிடைக்கும். மேம், என்ன மேம் இதுலேயும் பிரேமம் படத்தில் வர மாதிரி மலர் டீச்சர் மாதிரி எதாவது ரோல் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ இல்லை, ஆக்சுவலாக இது வந்து இதில் ஒரு முஸ்லீம் கேரக்டர். ஓகே. இது வந்து ஒரு சச் அ ஃபீல் குட் மூவியாக இருக்கும். நிறைய வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கிற அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற மாதிரியான ஸ்டோரி இது. சூப்பர்.
ஐ காண்ட் ரிவீல் மச் அபவுட் இட், ஓகே அபவுட் த ரோல் ஆர் சம்திங். ஸோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அதை வந்து தேட்டரில் வாட்ச் பண்ணுங்க. ஷா மேம், நாங்கள் உங்களுக்காக சியர் பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுறோம். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்றதுனால தெரியல ஆக்டிங் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. உங்களுக்கே எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும்ல மேம்? ஈக்குவலி எக்ஸைட்டட். சூப்பர் சூப்பர். we will watch your film and கண்டிப்பாக நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ மேம், இவ்வளோ வருஷம் உங்களோட ஜேர்னி எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி அக்கம்ப்ளிஷ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் எதனா பண்ணணும்னு தோணிட்டு இருக்கா உங்களுக்கு? எப்போவுமே நான் அக்கம்ப்ளிஷ்டாக நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலாக இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எப்போவுமே இருக்கும் ஃபீல். ஓகே. ஸோ that will take you to forward, to reach forward. So definitely எப்போவுமே எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்து. இப்போ ஒரு தீபாவளி பொங்கல் ஒரு 4 days 3 days ஹாலிடேஸ் வருது அப்படின்னா நமக்கு ஏதாவது லீவ் கிடைக்காதா, ஏதாவது ஒரு மீ டைம் கிடைக்காதான்னு யோசிப்பேன். 2 டேஸ்க்கு மேலே என்னால் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு கில்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படி வந்து ஸ்கூலில் எக்ஸாம் இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி வந்து நம்ம சுத்தமாக படிக்கல அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கோ அந்த ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இஃப் ஐ எம் ஃப்ரீ அட் ஹோம் ஃபார் மோர் தேன் 2 days அப்படின்னா. Kaizen English is what keeps you going. Kaizen means it is a continuous improvement. Step by step improvement தான். So வந்து சின்ன சின்ன ஜாப்பனீஸா மேம்? It's a Japanese word. ஓகே. இது ஃபர்ஸ்ட் இது யார் இந்த பேர் வைக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த நேம் சஜஸ்ட் பண்ணது எங்க டாடி தான். அப்படியா மேம்? சூப்பர் மேம். ஓகே ஓகே. ஸோ அம்மா அப்பா ஃபேமிலி குழந்தைங்க இதெல்லாம் தாண்டி உங்களோட கெரியர் ட்ரீம் பர்சியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க மேம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாரும் பேசுகிறது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படி இப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. மேபி தட்ஸ் ரியல். பட் எனக்கு தோணும் நிறைய குழந்தைகளும் சரி, நிறைய பெண்களும் சரி, இது எனக்கு வேணும்னு மேனிஃபெஸ்ட்லாம் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க மேம். ஒரு 6 years ஓல்டோ இல்லை 6 months ஓல்டு குழந்தைங்களுக்குமே தவறு நடந்துட்டுருக்காங்க. குழந்தைங்க என்ன மேம் மேனிஃபெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்க போது எனக்கு கெட்டது நடக்கணும்னு சொல்லிட்டு சும்மா எங்கேயோ காட்டுக்கு போகணும் எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். அதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷனில் வரதே இல்லை. பட் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நீங்கள் அதை சொல்லும் பொழுது நான் எதுவுமே மேனிஃபெஸ்டே பண்ணதில்லை, நான் இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன், என்னோட உழைப்பு தான் கொண்டு வந்து சொன்னது எனக்கு பிடிச்சிது. ஸோ உழைப்பு போட்டால் தானாக ஸ்மார்ட் ஒர்க். ஓகே ஓகே. ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா மேம்? அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பிலீவ் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. நிறைய நான் வீடியோஸில் பார்த்துருக்கிறேன் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. வெறும் உழைப்பு தான் அந்த கோல் அப்படியே போயிட்டு இருக்கு. ஆக்ஷன் தான் மேம், நோ மேனிஃபெஸ்டேஷன். வண்டர்ஃபுல் மேம், ரியலி லாட்ஸ் ஆஃப் பவர் டு யூ. அண்ட் ரியலி ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு ஆண்டர்ப்ரினர்ஸோட டெவலப்மெண்ட் பார்க்கும் பொழுது மேம், லைக் மேபி உங்ககிட்ட படித்தவங்க வேலை பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, நான் நிறைய இதை கேட்டிருக்கேன் மேம். அப்படி ஒரு சைட் கட் எடுத்து இவங்க கிட்ட இவ்வளோதான் பண்ணுறாங்களே நம்மளே போய் பண்ணிடலாம்னு சொல்லி போயிட்டு ஒத்து போனவங்களும் இருப்பாங்க, ஃபைன். பட் ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ட் புதுசாக இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே. நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. நோ, தட்ஸ் நாட் ட்ரூ. நம்ம இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இப்போது உள்ள நிறைய பீப்புளோட மைண்ட் செட் எப்படின்னா ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகணுன்றது. நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்த்து இவங்க இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்க இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் அவங்க வந்து லாஸ் கூட வந்து பிஸ்னஸில் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி அது உடனே வந்து அது துவண்டு போய் உட்காந்துராமல் அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது, அதில் இருக்கிற ஃப்ளாஸ் என்ன. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நோட்டில் எழுதி வச்சுட்டு நம்ம திரும்பவும் இந்த மிஸ்டேக் வந்து ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் செட் பண்ணிக்கணும். என்னோடய இதுலேயுமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். நான் வந்து நுங்கம்பாக்கம்ல ஆஃபீஸ் வச்சுருக்கும்போது ஆஃபீஸும் வீடும் ஒரே இதில் தான் இருக்கும். ஓகே மேம். ஸோ அப்போ ஒரு ப்ரைவசியே இருக்காது. ஒரு 4 years நாங்கள் ப்ரைவசியே இல்லாமல் 4 வருஷம் ஒரு நைட்டி கூட நான் போட்டது கிடையாது. அப்படியா மேம்? பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் வாக் இன் எனி டைம். ஸோ அதனால் வந்து அது ஆஃபீஸ் செட்டப்பில் தான் இருக்கும். ஒரே ஒரு கிச்சன் மட்டும்தான். அந்த கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். சம்டைம்ஸ் இஃப் ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட் அப்படின்னா ஐ ஹேவ் டு கோ டு த கிச்சன். கிச்சனில் போயிட்டு சும்மா ஒரு தரையில் எதையாவது ஒரு பிலோவை மட்டும் போட்டு அப்படி படுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நைட்டில் மட்டும்தான் தூங்க முடியும்.
டே டைமில் வந்து தூங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அவங்க அதுக்கு பின்னாடி வந்து என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் அவங்க மேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பெர் மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும், அது வந்து நீங்கள் வீக்லியாவோ அது பெர் டேக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டேக்கும் நீங்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணால் டெஃபினட்டாக இட் வில் ஒர்க் அவுட். தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது நீங்கள் சொன்ன விதம். ஐ திங்க் பிளானிங் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். மேம் எனக்கு இது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம். இதை நீங்கள் சேலஞ்சாக பார்க்குறீங்களா இல்லை காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏஐ உள்ளே வந்துருச்சு அண்ட் சில வருடங்களாக ஏஐ எங்கே திரும்பினாலும் அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டெய்லி நம்மளே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேம். அதுவும் நீங்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருக்கீங்க, நீங்கள் அதை ஓன் பண்ணிகிட்டு இருக்கீங்க பொழுது ஏஐஏ இப்போ வந்து ஏஐ வந்து இப்போது இங்கிலீஷ் டியூட்டராக மாறுது, என்ன லாங்குவேஜ்னாலும் சொல்லித்தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டு பி ஆனஸ்ட், ஏஐ வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வந்துருச்சு இல்லையா. ஸோ இட் ரிப்ளேசஸ் பீப்புள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் வாட் ஐ பர்சனலி ஃபீல் இஸ் ஒரு ஹியூமனை வந்து அது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கு தான். அந்த ஹியூமன் டச் அப்படின்றது அதில் இருக்காது. என்ன தான் வந்து நீங்கள் ஒரு ஏஐயில் நீங்கள் லேர்ன் பண்ணாலும், இப்போ நம்ம டியூட்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து கற்றுக்கிறது, நம்மளோட டீச்சர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த ஒரு கம்பேஷனேட்டாக அவங்க டீச் பண்ணுறது, ஒரு கன்வின்சிங்காக கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நம்ம ஏஐ கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுறோம், இதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும், அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஹியூமனால் தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஏஐ வந்து எல்லா இடத்துலையும் அது ஏஐயோடு சேர்ந்து, பட் வந்து டெக்னிக்கலி நம்ம அதையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறது, தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஓகே, கரெக்ட் மேம். தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்ட். ஓகே, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே, அது தெரிஞ்சு வச்சுட்டு அதை வந்து நாம் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், வித் ஹியூமன் டச்சோடு அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். நானே அது இன்னும் பண்ணலை. ஜஸ்ட் ஆக்சுவலி இந்த ப்ராசஸ். சூப்பர். ஓகே, ப்ராசஸ் ஆஃப் டூயிங் டெஃபினெட்லி சக்சீட் இன் தட்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு ஹியூமன் டச்சோட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். த வே வி ஆர் லுக்கிங் நவ், இது வந்து நமக்கு பின்னாடி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், ஒரு பாட்டாக பிரச்சனை வச்சுருப்போம். ஒரு சில டைமில் நம்ம கம்ப்ளீட்டாக துவண்டு போய் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் வரும் மேம். கண்டிப்பாக நம்மளாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களை வந்து டச் பண்ணி வெளியே கொண்டு வந்தது, அப்படி இல்லைன்னா ஒரு விமன் கம்ப்ளீட்டாக அவ்வளோதான் வாஷ்ட் அவுட் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ கேள்விப்படுறோம்ல மேம், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? முக்கியமாக இப்போ நிறைய சுசைட் கேசஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் மேம். தட்ஸ் ரியலி ஹார்ட் பிரேக்கிங். நான் இது நிறைய பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற யாராவது மனம் ஒடிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா, அவங்க தப்பான முடிவு எடுக்காமல் இருக்க நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னவாக இருக்கும்? ஆஸ் அ அக்கம்ப்ளிஷ்ட் உமன் நீங்களும் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் நாம் வந்து ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆப்டமிஸ்டிக். நீங்கள் சொல்கிற அந்த சூசைடு இதெல்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னா, பேரண்ட்ஸ் வந்து சரியான வழியில் குழந்தைங்கள வந்து எஜுகேட் பண்ணுறதில்ல. நிறைய அவங்களுக்கு வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அப்படியே இருந்தாலும் இப்போது குழந்தைங்க ஃபுல்லாக வந்து தே ஆர் என்ன சொல்கிறது, எப்போ ஸ்டடீஸ் ஒன்று வந்து இப்போ இந்த நீட் கோச்சிங் இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும் நமக்கு. ஃபுல் டைம் கிளாஸஸ், அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்க குழந்தைங்க கிட்ட சொல்லணும், நீ வந்து நீ அதை அச்சீவ் பண்ணாலும் பண்ணலைனாலும், பாஸ் ஆனாலும் ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்றத வந்து பேரண்ட்ஸ் வந்து அது சொல்லணும். நீ ட்ரை பண்ணு, ஓகே, ப்ளஸோ மைனஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லணும். அட் த சேம் டைம் லைஃப்லேயும் அதே தான், என்ன நடந்தாலும் வி ஹாவ் டு மூவ் ஆன். நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடாது, ஸ்டாக்னண்ட்டாக இருக்கக்கூடாது. வி ஹேவ் டு மூவ் ஆன் அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸே துவண்டு போகிற இதில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு புரிதல் இல்லை, அவங்களுக்கே நிறைய ட்ராமாஸ் போயிட்டுருக்கு. அது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருக்கலாம். ஸோ
ஜஸ்ட் ஒரு 5 ரூல்ஸ் தான் லைஃப்பில். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப லைஃப் வந்து பெட்டராக இருக்கும். ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். நமக்கு எது வந்து பயம்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். இப்போ ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ். எனக்கு வந்து ஹைட்டுனா ரொம்ப பயம். ஒரு எஸ்கலேட்டரில் போனால் கூட நான் வந்து ஒரு 3 மாடிக்கு மேலே நான் வந்து போக மாட்டேன், லிஃப்ட் எடுத்துக்குவேன். அதுவும் கவர்டாக இருக்கணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து நான் அதை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து போகலாம், நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்படியே இருந்தோன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஹைட்டுனா பயம் பயம் பயம்னு சொல்லிட்டு போய் 13வது மாடியில் போய் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பால்கனிலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ எல்லாம் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது ரொம்ப. ஸோ இந்த மாதிரி ட்ரை டு ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ். அப்புறம் வந்து லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ இது எல்லாருக்குமே வந்து அது காமன் தானே. ஹியூமன் அப்படின்னாலே வந்து மிஸ்டேக் பண்ணுறது அப்படின்னு, மிஸ்டேக்கே பண்ணாத ஒரு பர்சன் நம்ம என்ன காடா. ஸோ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா ஆமாம் பண்ணிட்டேன்ப்பா, நெக்ஸ்ட் டைம் நான் இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட். நிறைய பேருக்கு அந்த இது வந்து நீ எப்படி என்ன குறை சொல்லலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் ரீஃபைன் யுவர் கோல்ஸ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்து அப்படின்றத ரீஃபைன் பண்ணுங்கள். The most important thing is believe in yourself. Okay. That's very important. Okay. Love yourself first. Okay. That is most important. Okay. செம்மையாக சொன்னீங்க மேம். இந்த 5 டேக்அவேஸோட நம்மளோட எபிசோடோட ரேப்க்கு வந்தாச்சு மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு யூ. ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நான் உங்கள் கூட சில மாதங்களாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்களை பற்றி எனக்கு இன்றைக்கி தான் மேம் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் யுவர் பாட்காஸ்ட் பிரியா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக நம்ம பிளான் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி தடங்கள்லேயே போயிட்டு இருந்தது, இல்லை போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. Finally we made it. Yes, finally we made it. Okay, பாருங்க ரெண்டு பேரும் பிளாக்ல வந்திருக்கோம். Yes ma'am. Touch wood ma'am. Yes. And ma'am எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான், மலர் மேடம் இந்த மாதிரி எப்போவுமே மலர்ச்சியாக அவங்க பல பிரான்ச்சஸோட ஆழம் விழுத போல நீங்கள் சூப்பராக பல ஆண்டுகள் வாழணும். தேங்க்யூ. ரியலி வி ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. வி லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ a lot. Thanks a lot. Thank you ma'am. Bye bye. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். Brand Blooms by KP Presents Hearts of Tamil Makkal, co-presented by Jobs TV India, Tehran Smart Robotic Vacuum Cleaners, கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு, Blevo, Believe, Lead and Evolve. கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸை அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ்